வர செப்டம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆட போகிறாங்க. கடைசியாக நம்ம டீம் இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு எதிராக ஒரு சீரிஸ் ஆனது. அதுக்கப்புறமா ஒரு மாதம் கேப்புக்கு அப்புறமா திரும்பவும் இன்டர்நேஷனல்ஸில் நம்ம டீம் இந்தியாவை பார்க்க போகிறோம். இந்த பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 மேட்ச் ஆட போகிறாங்க நம்ம டீம் இந்தியா. அதில் முதல் மேட்சுக்கான ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 16 பேர் கொண்ட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், கேஎல் ராகுல், சர்ஃப்ராஸ் கான், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பண்ட், த்ருவ் ஜுரல், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், ஆகாஷ் தீப், எஸ் தயால், முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ராவை பார்த்தீங்கன்னா கடைசியாக T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் பார்த்தது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம டீம் இந்தியாவுக்காக ஆட போறாரு டெஸ்ட்ல. இவரை தொடர்ந்து ரிஷப் பண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா டெஸ்ட் ஃபார்மேட்ல ஆட போறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாக்காக T20 ஆடியாச்சு. இப்போ டெஸ்ட்ல கம்பேக் கொடுக்க போறாரு. பார்க்கலாம் எப்படி அமையுதுன்னு. இவருக்கு அடுத்ததா விராட் கோலி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ்ல ஆடல. இதுக்கு அடுத்ததான் இப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாக்காக விராட் கோலி டெஸ்ட் சீரிஸ் ஆட போறாரு. பல கம்பேக் இருக்க இந்த டெஸ்ட் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா எஸ் தயாலுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கால் அப் கிடைச்சிருக்கு. அவர் முதல் முறையா நம்ம டீம் இந்தியாக்காக ஆட போறாரு டெஸ்ட் ஃபார்மேட்ல. எஸ் தயால், முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், அதுக்கப்புறமா பும்ரா நம்ம டீம் இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டா இருக்க போறாங்க. இதுக்கு அடுத்ததா ஸ்பின்னர்ஸ் பக்கம் வந்தோம்னா மொத்தமா 4 ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. அஸ்வின், ஜடேஜா, குல்தீப் யாதவ், அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல். இவங்களை தொடர்ந்து சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸ்ல நடந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த சீரிஸ்லயும் பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ண போறாரு. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாவோட ஸ்குவாடா இருக்க போகுது பங்களாதேஷ்க்கு எதிரான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல. இதுக்கு அடுத்ததான் செகண்ட் மேட்ச்க்கான ஸ்குவாடையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இந்த ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.